வலம்புரி ஜான் அவர்களின் கவிதை ஒன்று எனக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. ரொம்ப அழகான கவிதை. கவலை கட்டிய கண்ணீர் கூடுகள் அப்படிங்கிறது தான் அந்த கவிதை. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தெருவிலே சந்திக்கிற நண்பரை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறோம். அவரோ ஏதோ இருக்கிறேன் என்கிறார். ஏதோ இருப்பதற்காக நீ ஏன் இருக்க வேண்டும்? எவ்வளோ அருமையாக கேட்குறார் பாருங்கள். ஏதோ இருப்பதற்காக நம்ம ஒன்றும் வாழ்க்கை நடத்தலை. நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். அதை அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. இன்னமும் சிலரோ உங்கள் பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமுங்க என்று இருமுகிறார்கள். இது ஒப்புக்காக சொல்லக்கூடிய உபயோகமில்லாத வார்த்தை. நம் பெயரை சொல்லிக்கொண்டு இவர் இருப்பதற்கு இல்லாமலேயே போய்விடலாம். ஏன்னா நம்ம பேரை சொல்கிறதுக்கு நாமளே இருக்கோம். நம்ம பேரை எதுக்கு இன்னொருத்தர் சொல்லணும்? இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். எவ்வளவு அழகாக அந்த கவிதையை சொல்கிறார் பாருங்கள். உப்புக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. ஏதோ உங்கள் தயவில் இருக்கேங்க, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லாமலேயே போய்விடலாம் அப்படிங்கிறாரு வலம்புரி ஜான் அவர்கள். கவலைகளால் மனிதர்களின் முகங்கள் வெளிரிப்போன விளாம்பழமாக தென்படுகின்றன. மனிதனின் கவலைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குடிகார கணவன் குடித்துவிட்டு வந்தால் தாலி கட்டிய மனைவி தடுமாறுவது இயற்கையே. ஆசை பிள்ளை ஆஸ்துமாவில் அவதிப்பட்டால் நேசமுள்ள தந்தைக்கு நெஞ்சு வலிப்பது இயல்பு. கவலைகள் தொடர்வதற்கு காரணம் வேறு. கவலைகள் மனிதனை அரித்து தின்பதற்கான அடிப்படைகள் வேறு. எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மாத்திரமே கவலை இருப்பதாக நினைக்கிறான். கவலை இல்லாத மனிதர்கள்னு இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? எது நடந்தாலும் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். நமக்கெல்லாம் ஆறுதல் சொல்லும் விதத்தில் தான் இந்த கவிதை அவர் எழுதுகிறாரு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மாத்திரமே கவலை இருப்பதாக நினைக்கிறான். உலகத்தில் எல்லோருக்கும் கவலை உண்டு. பசிக்கிறவனுக்கு சோறு கிடைக்கவில்லையே என்ற கவலை, செழிப்பாக உண்டவனுக்கு செரிக்கவில்லையே என்ற கவலை, வயது பெண்ணுக்கு மாப்பிள்ளை வாய்க்கவில்லையே என்ற கவலை. வாழ்க்கை தொடங்குகிற அன்றைக்கே மனைவி சரியானவளாக இருப்பாளோ என்று மருண்டு விட்டால் பாலை பாஷாணமாகி விடுகிறது. கட்டிலே கவலையாகி விடுகிறது. அப்பாவிற்கு பிள்ளை படிக்கவில்லையே என்ற கவலை. பிள்ளைக்கோ ஏன் பிறந்தோம், படிப்பே வரவில்லையே என்ற கவலை. படிப்பே வராதவனை படிப்படின்னு எப்படிங்க படிக்க முடியும்? அவனுக்கு ஒரு கவலை, இவருக்கு ஒரு கவலை. ஆசிரியருக்கு என்ன கவலை? ஆசிரியருக்கோ இப்படி பிள்ளைகளை வைத்து தம்மை பிழிகிறார்களே என்ற கவலை. ஆசிரியர் மனைவிக்கோ எதிரில் மளிகை கடைக்காரன் மாடி வீடு கட்டி கொண்ட போது வாத்தியாருக்கு இன்னும் வாடகை வீடு தானே என்கிற கவலை. மாடி வீட்டுக்காரருக்கு மழை விழுந்தால் ஒழுகுகிறதே என்று கவலை. வருண பகவானுக்கு மழையை கொடுக்குற கடவுள் இருக்க, அதை வருண பகவான்னு சொல்லுவோம்ல. வருண பகவானுக்கு உலகமே நம்மை வரவேற்கிற போது உப்பளம் மாத்திரம் வருத்தப்படுகிறதே என்ற கவலை. உப்பளத்தில் மழை பெஞ்சால் என்ன ஆகும்? எல்லாம் கரைச்சிக்கிட்டு போயிடும்ல. அதனால் உப்பளத்துக்கு கவலை. யாருக்கு கவலை இல்லை என்கிறீர்கள்? விறகு வெட்டிக்கு மழை விழுந்தால் கவலை. பாக்கு வெட்டிக்கு திடமான பல்லை பார்த்தால் தினமும் கவலை. பாக்கு வெட்டிக்கு வேலை இருக்காதுல்ல, தினமும் நல்ல பல்லை பார்த்தா. பவுடரை பார்த்தால் பாட்டிக்கு கவலை, போட்டுக்க முடியலையே அப்படின்னு. பாட்டியை பார்த்தால் பேத்திக்கு கவலை. எல்லாம் கவலை, எங்கும் கவலை, எதிலும் கவலை. ஆள் செத்தால் அவனுக்கும் இவனுக்கும் கவலை. ஊரில் எல்லோரும் உயிரோடு இருந்தால் வெட்டியானுக்கு கவலை. பணம் சுடுகாட்டுக்கு போனால் தானே வருமானம். 1000 மனைவிகளோடு வாழ்ந்த அந்த நாள் மன்னர்களுக்கு திருப்தியாகாத கவலை. அதனால தானே தொடர்ந்து திருமணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே மனைவியை வைத்து கொண்டு அவளை திருப்திப்படுத்த முடியாமல் இருப்பவனுக்கும் கவலை. கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு திரைப்படம். கதாநாயகன் சந்திரபாபு உயிரை கவலையே களவு செய்தது. படத்திற்கு பாட்டு எழுதிய கவியரசர் கண்ணதாசன் உடலை கவலையே கொளுத்தியது.
படம் எடுத்தாலும் பாவம், கவலையிலிருந்து விடுபடுகிற மாதிரி படம் போடவில்லை. ஏன்னா படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ படம் எடுத்தவங்களுக்கு கவலை. கற்பனையிலே கூட கவலை இல்லாத மனிதன் இல்லை. தேவதை கதைகள் தெருவெல்லாம் ஓடுகிற நாட்டில் கவலை இல்லாத மனிதன் ஓடிப்போவதற்காகவே ஒழிந்து கொண்டது. வங்கியில் உள்ள காசாளர்கள் கையில் கத்தை கத்தையாய் நோட்டு புரளுது. இருந்தும் சொந்தமில்லாததன் மீது ஆசை வைத்தால் எவ்வளவு சோகம் வந்து சேரும். ஏன் கையில் புரளுகிற கத்தை நோட்டு ஏன் எனது பையில் இடம்பெறக்கூடாது என்று காசாளர் நினைத்தால் அதுவே கவலையாகிவிடும். கத்தை நோட்டு இடமாறிவிட்டால் கவலை தொடரும். அதன் விளைவாக கவலை அவரை ஒரு நாளும் விடாது. காலால் நடந்து போகிறவனுக்கு செருப்பு கிழிந்து விடுமோ என்ற கவலை, கார்களை வைத்து கட்டி ஆளுகிறவனுக்கு இரவோடு இரவாக எவராவது ஓட்டி சென்று விட்டால் என்ன செய்வது என்ற கவலை. காலால் நடக்கிறவனுக்கும் கவலைதான், கார் ஓட்டுகிறவனுக்கும் கவலைதான். கவலைகள் உன்னை அழிக்க விடாதே, கவலைகளை அழி. எப்படி அழிப்பது? கவலைகளை எப்படி அழிப்பது? கவலைகளை பற்றிய கவலையை விடு. எனக்கு தெரிந்த கவிஞர் ஒருவருக்கு திக்குவாய். அவர் அதற்காக கவலைப்படவில்லை. வசனமாக பேசுவதற்கு பதிலாக கவிதையாக பொழிந்தார். திக்குகிற வாயை கூட திருத்துகிற ஆற்றல் தீந்தமிழ் கவிதைக்கு உண்டு என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை அவரை குணமாக்கிற்று. மரணத்தை பற்றி பலருக்கும் கவலை. எல்லோரும் சாகிறார்கள், ஆகவே நீயும் சாவாய். எப்போது தெரியாது. தெரிந்தால் துயரம் அதிகம், தெரியாவிட்டால் துன்பம் குறைவு. தெரிந்த பிறகும் தெளிவோடு இருந்தால் நீ அமரன். அமரனாக முயற்சித்தால் மனிதனாவாய். என்றைக்கோ ஒரு நாள் வரப்போகிற மரணத்திற்காக ஒவ்வொரு நாளும் அச்சத்தால் செத்துப்போவது சரியா? இருமியே சாகிறவர்களும் உண்டு. இதயத்தில் குத்தப்பட்ட பிறகு வாழ்கிறவர்களும் உண்டு. என்ன அழகாக அவர் சொல்கிறார் பாருங்க. நீ கவலைப்படுவதாலேயே உன் உயரத்துக்கு மேலே ஒரு முழம் கூட்ட உங்களால் யாரால் கூடும் என்று இயேசு பெருமான் கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுடைய உயரத்தை கூட்ட முடியுமானால் நீங்கள் கவலைப்படுங்கள், இல்லைன்னா கவலைப்படுவதனால் என்ன பயன் அப்படின்னு அவர் கேட்டார். அதை இவர் சொல்கிறாரு. நாளைய பற்றிய அக்கறை வேண்டும், கவலைக்கூடாது. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது. அக்கறை உன்னை உருவாக்கும், கவலை உன்னை அழிக்கும். கவலைகள் வருவதை தடுக்க இயலாது. பெரிதுபடுத்தாமல் முயற்சியில் இறங்கி முன்னேறுவது உன் கையில் தான் இருக்கிறது. மனைவியை மாற்றான் அபகரித்து போன சோகம் அவதாரத்தையே விடவில்லை என்பதை நான் அறிவேன். சீதை அபகரிக்கப்பட்டதற்காக ராமன் ஓ என்று அழுது ஓய்ந்து உட்கார்ந்து விடவில்லை. முயன்றான், தேடி திரிந்தான், பலத்தை சேர்த்தான், ராவணனை புறம் கண்டான். அவனது கவலை வைதேகியின் வாழ்க்கையையும் சேர்த்து அழித்திருக்கும். கவலை மண்டிய நேரத்தில் காரியத்தில் இறங்கிவிட்டான். அவனது செயலே அசோகவனத்தை அழித்தது, சீதைக்கும் சிறப்பை சேர்த்தது. கவலையை வெற்றி கொள்ள விடாதே. அதாவது கவலை நம்மளை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. நம்ம கவலையை வெற்றி கொள்ள விடாதே. கவலை வெற்றி பெற்றால் உன் வாழ்க்கை வசமிழந்து போகும். உன்னை விட்டுட்டு உன்னோட வாழ்க்கை போயிடும். அதனால் ஒரு நாளும் கவலை உன்னை விட அதிகமாக போகிறதுக்கு நீ விடவே விடாத. கவலையை விலக்கு. சூரியனின் கதிர் வருவதை பார். எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன. எவ்வளவு அற்புதமான கவிதைங்க. எல்லா ராத்திரியும் விடுகின்றன, அதனால் உனக்கும் விடிவு காலம் வரும் அப்படின்னு மிக அழகாக இளம் தலைமுறையினருக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் இந்த கவிதையை அவர் எழுதியிருக்காரு. இந்த கவிதையை நாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது, திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படும். கவலையிலிருந்து தன்னாலே நாம் விடுபட்டு வந்து விடுவோம். அதற்காக இந்த கவிதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றிற்று. அதனால் இதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். வலம்புரி ஜான் அவர்கள் எங்கிருந்தாலும் அவரை நாம் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.